திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் யானை தெய்வானை தாக்கியதில் யானைப்பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் உள்பட 2 உயிரிழந்துள்ளனர். கோவில் யானை பராமரிக்கப்படும் இடத்தில் தெய்வானை கட்டப்பட்டிருந்தது. அப்போது யானைப்பாகன் உதயகுமாரும் அவரது உறவினர் சிசுபாலனும் அந்த இடத்தில் இருந்தனர். அப்போது சிசுபாலன் யானை தெய்வானையுடன் செல்ஃபி எடுக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது. அறிமுகம் இல்லாத யாரோ ஒருவர் அருகே வருவதை பார்த்த தெய்வானை சிசுபாலனை தள்ளிவிட்டு தாக்கியது. சிசுபாலனை காப்பாற்றச் சென்ற பாகன் உதயகுமாரையும் யாரோ என்று நினைத்து யானை தாக்கியது. பின்னர் இருவரையும் காலில் போட்டு மிதித்தது. தான் மிதித்தது தன்னை குழந்தை போல பராமரிக்கும் யானைப்பாகன் உதயகுமார் தான் என்பதை சில நிமிடங்களில் தெரிந்து கொண்ட யானை கண்ணீர் விட்டு கதறி எழுதது. யானைப்பாகனை தன்னுடைய காலால் மிதித்துக் கொன்ற சோகத்தில் பல மணி நேரம் கோவில் யானை தெய்வானை உணவு உண்ணாமல் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் யானை தெய்வானை தாக்கியதில் யானைப்பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் உள்பட 2 உயிரிழந்துள்ளனர். கோவில் யானை பராமரிக்கப்படும் இடத்தில் தெய்வானை கட்டப்பட்டிருந்தது. அப்போது யானைப்பாகன் உதயகுமாரும் அவரது உறவினர் சிசுபாலனும் அந்த இடத்தில் இருந்தனர். அப்போது சிசுபாலன் யானை தெய்வானையுடன் செல்ஃபி எடுக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது. அறிமுகம் இல்லாத யாரோ ஒருவர் அருகே வருவதை பார்த்த தெய்வானை சிசுபாலனை தள்ளிவிட்டு தாக்கியது. சிசுபாலனை காப்பாற்றச் சென்ற பாகன் உதயகுமாரையும் யாரோ என்று நினைத்து யானை தாக்கியது. பின்னர் இருவரையும் காலில் போட்டு மிதித்தது. தான் மிதித்தது தன்னை குழந்தை போல பராமரிக்கும் யானைப்பாகன் உதயகுமார் தான் என்பதை சில நிமிடங்களில் தெரிந்து கொண்ட யானை கண்ணீர் விட்டு கதறி எழுதது. யானைப்பாகனை தன்னுடைய காலால் மிதித்துக் கொன்ற சோகத்தில் பல மணி நேரம் கோவில் யானை தெய்வானை உணவு உண்ணாமல் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் யானை தெய்வானை தாக்கியதில் யானைப்பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் உள்பட 2 உயிரிழந்துள்ளனர். கோவில் யானை பராமரிக்கப்படும் இடத்தில் தெய்வானை கட்டப்பட்டிருந்தது. அப்போது யானைப்பாகன் உதயகுமாரும் அவரது உறவினர் சிசுபாலனும் அந்த இடத்தில் இருந்தனர். அப்போது சிசுபாலன் யானை தெய்வானையுடன் செல்ஃபி எடுக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது. அறிமுகம் இல்லாத யாரோ ஒருவர் அருகே வருவதை பார்த்த தெய்வானை சிசுபாலனை தள்ளிவிட்டு தாக்கியது. சிசுபாலனை காப்பாற்றச் சென்ற பாகன் உதயகுமாரையும் யாரோ என்று நினைத்து யானை தாக்கியது. பின்னர் இருவரையும் காலில் போட்டு மிதித்தது. தான் மிதித்தது தன்னை குழந்தை போல பராமரிக்கும் யானைப்பாகன் உதயகுமார் தான் என்பதை சில நிமிடங்களில் தெரிந்து கொண்ட யானை கண்ணீர் விட்டு கதறி எழுதது. யானைப்பாகனை தன்னுடைய காலால் மிதித்துக் கொன்ற சோகத்தில் பல மணி நேரம் கோவில் யானை தெய்வானை உணவு உண்ணாமல் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. My India 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் My India.